ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன நம்ம சாப்பிட போகிறோம்? புடலங்கா. இப்போ பாருங்கள், புடலங்கா பொரியல். சாப்பிடுவோம். மொட்டாய் ஒரு சாப்பிடுவோம். வெள்ளை சாதம் போட்டுக்குவோம். சாம்பார். சாம்பார், பீன்ஸ் சாம்பார் சாப்பிடுவோம். பீன்ஸ் செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செம்ம டேஸ்டாக இருக்குது. இந்த பருப்பு குழம்புல எப்பவுமே காய்ங்க போட்டால் நல்லா தான் இருக்கும். பருப்பு குழம்பு எப்பவுமே நல்லா இருக்கும். ஆனால் அந்த பருப்பு குழம்புல பீன்ஸ் போட்டு செஞ்சுக்கிறாங்க. செம்ம டேஸ்ட், வேற லெவல். முதல் பீன்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். என்ன காரணம்னா, சாதம் சாப்பிடும்போது இது வேற இடைஞ்சல், இது வேற மெல்லணும், அதெல்லாம் முதல் மெல்லு தெரியிடுவோம். இப்போ பேசுந்துக்குவோம். கறிவேப்பிலை எடுத்து வச்சிருவோம். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சாப்பிடணும். இது வேற சாப்பிடும்போது இடையில வந்து மாட்டிக்கும். அதனால வந்து தூள் தூள் புடலங்காய் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிறாங்க. உங்களுக்கு போட்டுருவோம். காலி மொத்த குழம்பு ஊற்றிக்குவோம். இதுவும் காலியாகிடுச்சு.
ஓரம் கட்டிடுவோம், சிந்துருவோம். பீன் சாப்பிட்டுருவோம். கறிவேப்பிலை எடுத்து வச்சுருவோம். புடலங்காய் மாவு போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறாங்க. நல்லாதான் இருக்குது. முதல் புடலங்காய் தாலி பண்ணிடுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக இந்த மெத்தட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். முட்டையோட மஞ்சக்கருது இப்போ இந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாவே ஒரு தனி டேஸ்ட்டுங்க. அது எப்படி பண்ணுறோம் பாருங்க. இந்த லாஸ்ட்ல கொஞ்சம் சோறு மட்டும் இது மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட், வேற லெவலுங்க. அப்படியே இறங்குறதே தெரியல. நீங்களும் இது மாதிரி வந்து முட்டை போட்டு சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. குழம்பு ஊற்றி வேற லெவல் மஜா. நல்லா வலிச்சு சாப்பிட்டாச்சு. முட்டை சாப்பிட்றோம். போக பிறகு தண்ணி குடிச்சிருவோம். போக ஃப்ரெண்ட்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுச்சு. ஃபுல்லாக இன்னைக்கு வந்து சுவாதம் எதுவுமே விற்காம ஃபுல்லாக சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு குழம்புல
பீன்ஸ் போட்டு செஞ்சு நல்லா அருமையாக இருந்துச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டு. அதுக்கு முட்டையும் சாப்பிட்டோம். கூட பார்த்தோன்னா பத்தாததுக்கு கோவக்கான்ற புடலங்காய் வந்து சிப்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டு, காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி சாம்பாரில் காய்கள்லாம் நல்லா சேர்த்து சாப்பிடுங்க. நல்லா காய்கள்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஆரோக்கியம். நம்ம உடலுக்கு வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும். மினரல்ஸ் இல்லை, விட்டமின்ஸ் எல்லா விட்டமின்ஸும் வந்து கிடைக்கும். அதனால் ஒரு ஒரு முறையும் பருப்பு குழம்பு செய்யும்போது நீங்கள் வந்து காய்கள் சேர்த்து சேர்த்து சாப்பிடுங்க. உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது நான் அருமையாக இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் வந்து சாதத்தில் அந்த முட்டையை போட்டு மஞ்சள் கரு போட்டு நல்லா பிசைந்து எல்லாத்தையும் பிசைதான் இருங்க. லாஸ்ட்டு கொஞ்சம் சோறு மீறும்போது நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், அந்த டேஸ்ட் எப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எதிர்பார்த்துன்னு இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நல்லா டிஷ்ஷாக போடுவோம். இன்னும் நல்ல சாப்பாடாக பார்த்து போடுறேன். பாருங்க, என்ஜாய் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.